எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஒன் டே ட்ரிப். இன்னைக்கு ஆக்சுவலி எங்களுக்கு ரெண்டு பேத்துக்கும் உடம்பு சரியில்லை. ஸோ கோல்டு பிடிச்சிருக்கு, ஃபீவர் இருக்கு. அதனால என்னோட வாய்ஸ்ல கொஞ்சம் சேஞ்ச் இருக்கும், மன்னிச்சுக்கோங்க. இன்னைக்கு நாங்கள் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பண்ண போகிறோம். நாங்கள் என்னென்ன பொருட்கள் தான் ஒன் டே ட்ரிப்க்கு போகும்போது எடுத்துகிட்டு போகிறோன்றது தான் இன்றைக்கி வீடியோ. எங்களோட பேக் பேக்கில் என்ன இருக்கும், எங்களோட ஃபுட் நாங்கள் என்னென்ன எடுத்துகிட்டு போகிறோம், எங்களோட காரில் நாங்கள் என்னென்ன பொருட்கள் வச்சுருப்போன்றது தான் இன்றைக்கி வீடியோ. ஸோ உங்கள் எல்லாருக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் சீக்கிரமாக வீடியோ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நான் என்னென்ன ஸ்நாக்ஸ் நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோன்னு காமிக்கிறேன். யூஸ்வலி ஏதாச்சும் ஒரு ஃப்ரூட் இருக்கும். ஸோ இன்றைக்கி பப்பாயா தான் இருக்குது. இப்படி இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபார்க்கும் ஒரு ஸ்பூனும் வச்சிங்கன்னா உங்களுக்கு ட்ரைவ் பண்ணும்போதே ரெண்டு பேர் இருந்தீங்கன்னா சாப்பிட. இது பொரி கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், அப்புறம் இந்த காஞ்ச மிளகா எல்லாம் போட்டுட்டு இது பண்ணியது. அப்புறம் இந்த சேம் ரெசிப்பியில் மக்கானால செஞ்சது. மக்கானான்னு சொன்னால் லாட்டஸோட சீடு. இதுவும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ இது மூணும் தான் நாங்கள் வீட்டில் செய்கிற ஸ்நாக்ஸ். எப்போவுமே இந்த ஸ்நாக்ஸ் தான் நாங்கள் எடுத்துகிட்டு போவோம். அப்புறம் இது கோகோனட் வாட்டர். ஹைக்கிங் எல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு பெரிய பெரிய பாட்டில் எடுத்துகிட்டு போக முடியலன்னா இந்த மாதிரி சின்ன கோகோனட் வாட்டர் எடுத்துகிட்டு போகலாம். அப்புறம் வாழைப்பழம். இது நேந்திரப்பழம். ஸோ இது சாப்பிட்டிங்கன்னா கொஞ்ச நேரம் பசிக்காமல் இருக்கும். இது ப்ரோட்டீன் பார். இந்த மாதிரி ஹைக்கிங் எல்லாம் போகும்போது நீங்கள் பேக்கில் போட்டிங்கன்னா நடந்துகிட்டே இருக்கும்போது சாப்பிடலாம். அப்புறம் ப்ரெட்டு. ட்ராவல் பண்ணும்போது நம்மக்கிட்ட எவ்வளோ ஸ்நாக்ஸ் இருந்தாலும் பத்தாது, ஏன்னா ரொம்ப பசிட்டே இருக்கும். அதனால எப்போவுமே நாங்கள் எடுத்துகிட்டு போகிற இன்னொரு ரெசிபி இந்த அவல் தான், இனிப்பு அவல். இதில் நான் வெல்லம், தேங்காய், அப்புறம் அவல், கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடி போட்டிருக்கேன். ஸோ இதுவும் நாங்கள் எப்போவுமே எடுத்துகிட்டு போவோம். யூஸ்வலி நான் ஸ்கூல்லேருந்து வரும்போது எங்கள் அம்மா செஞ்சு வச்சுருப்பாங்க. ஸோ இது பார்க்கும்போது எனக்கு எங்கள் அம்மா ஞாபகம் வந்துகிட்டே இருக்குது. நாங்கள் எப்போவுமே லஞ்ச் இந்த மாதிரி கேஸ்ட்ராலில் தான் எடுத்துகிட்டு போவோம். ஏன்னா காலையில் சமைச்சிட்டு இதில் போட்டிங்கன்னா மத்தியானம் வரைக்கும் கொஞ்சம் சூடாக இருக்கும். ஸோ சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் நான் எப்போவுமே வெரைட்டி ரைஸ் தான் எடுத்துகிட்டு போவேன். இந்த மாதிரி டொமேட்டோ ரைஸ் இல்லைன்னா ஜீரா ரைஸ் அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் அது கூட தயிர். அப்புறம் ஸ்பூன்ஸ் அண்ட் ஃபார்க் எடுத்துக்கோங்க மறக்காமல். அப்புறம் தண்ணி. நான் எப்போவுமே சுடு தண்ணி தான் எடுத்துகிட்டு போவேன். ஸோ இவ்வளோதான் ஃபுட் ஐட்டம்ஸ் நாங்கள் ஒன் டே ட்ரிப்க்கு போகும்போது எடுத்துகிட்டு போகிறது. இந்த ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் நாங்கள் இந்த மாதிரி ஒரு ஷாப்பிங் பேக்கில் தான் வைப்போம். இந்த காஸ்கோ பேக்கில் போட்டுட்டு அப்படியே பின்னாடி சீட்டில் வச்சா பசிக்கும் போது சீக்கிரமாக நம்மளுக்கு ஃபுட் எடுத்து சாப்பிடலாம். இன்றைக்கி நாங்கள் ஹைக்கிங் தான் போகிறோம். ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு லைட் வெயிட் பேக் எப்போவுமே வச்சுருப்போம். ஹைக்கிங் போகும்போது எப்போவுமே இந்த மாதிரி பேக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம கார் ஒரு இடத்துல பார்க் பண்ணிவிட்டு ரொம்ப தூரம் ஹைக் பண்ணுவோம் இல்லையா. ஸோ போகிற வழியில் நம்மளுக்கு ரொம்பவே பசிக்கும். ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு பேக்கில் கொஞ்சம் ப்ரோட்டீன் பார், கோகோனட் வாட்டர், ப்ரெட் அந்த மாதிரி எல்லாம் வச்சுக்கோங்க. ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. இப்போ இந்த பேக்குக்குள்ளே நாங்கள் என்ன வைக்கிறோன்னு காமிக்கிறேன். வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது எப்போவுமே என்னோடய ஹஸ்பண்டோட ஷோல்டரில் தான் இருக்கும். இந்த பேக்கில் தான் நாங்கள் எங்களோட கேமரா, ஆக்சசரிஸ் எல்லாம் வைப்போம். ஸோ அது என்னென்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இது எங்களோட 2 பவர் பேங்க். நாங்கள் நிறைய கேட்ஜெட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால பவர் பேங்க் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ 2 பவர் பேங்க் இருக்குது. அப்புறம் இதோட கேபிள் இருக்குது. இது எங்களோட ட்ரான். DJIயோட மேவிக் ஏர் ட்ரான் தான் யூஸ் பண்ணுறோம். இதுதான் எங்களோட ட்ரான். எவ்வளோ குட்டியாக அழகாக இருக்குது பாருங்கள், சின்னதாக இருக்கும். ஸோ எப்போவுமே நம்ம ட்ரான் வாங்கினா இங்கே FAAல ரெஜிஸ்டர் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு ட்ரான் ஓட்ட முடியும். லைசன்ஸ் இருந்தால் தான் ட்ரான் ஓட்ட முடியும். இது ட்ரானோட ரிமோட் கண்ட்ரோல். அப்புறம் இது எக்ஸ்ட்ரா பேட்ரி. இதுக்கு ஒரு கார் சார்ஜரும் இருக்குது. ஸோ நாங்கள் மாற்றி இந்த பேட்ரி சார்ஜ் பண்ணிகிட்டே இருப்போம். இது எங்களோட கோப்ரோவோட ஹேண்டில். இதுதான் எங்களோட கோப்ரோ ஹீரோ 7 பிளாக். ரொம்ப யூஸ் ஆகும் இது எங்களுக்கு. அப்புறம் இது எங்களோட ட்ரைபாட். அப்புறம் செல்ஃபி ஸ்டிக் வித் ரிமோட் கண்ட்ரோல். அப்புறம் எங்களோட கேமரா வித் மைக்ரோஃபோன். இவ்வளோ தான் எங்களோட இந்த பேக்கில் வச்சுருப்போம். இன்னும் கொஞ்சம் ஐட்டம்ஸ் இருக்குது. இது எப்போவுமே எங்கள் காரில் இருக்கும். நாங்கள் அங்கேருந்து எடுக்கிறதே கிடையாது. ஸோ அது என்னென்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது லிப் பாம். அப்புறம் சன்கிளாஸ். இது சன்ஸ்க்ரீன் லோஷன்.
இது எப்போவுமே நாங்கள் யூஸ் பண்ணுறது கிடையாது, ரொம்ப சூடாக இருந்தால் மட்டும்தான் நாங்கள் இது யூஸ் பண்ணுறோம். அப்புறம் இது வந்து எங்களோட ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ். இதில் வந்து எமர்ஜென்சி சிச்சுவேஷனில் யூஸ் பண்ணுற மாதிரி எல்லாம் இருக்குது. இது வந்து ஆன்டாசிட்ஸ், ரொம்ப கேஸ் ஆகிடுச்சுன்னா சாப்பிட்றதுக்கு கேஸ் மிட்டாய். அப்புறம் வந்து ஃபீவரோட டேப்லெட், மூவ் இருக்குது, விக்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து இது வந்து ஆன்டி டயரியல் லூஸ் மோஷன் டேப்லெட். அப்புறம் வந்து பேண்டேட்ஸ் இருக்குது, இயர் ப்ளக்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து இது வந்து எனக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான விஷயம், மோஷன் சிக்னஸோட ஹோமியோபதிக் மெடிசின். எனக்கு ரொம்ப மோஷன் சிக்னஸ் இருக்குது. ஸோ அதுக்காக டாக்டர் கொடுத்தது. ஸோ ட்ராவல் பண்ணுறதுக்கு 1/2 அன் ஹவர் முன்னாடி சாப்பிட்டா வாமிட்டிங் பண்ண மாட்டேன் அதனால். அப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபீவரோட மெடிசன் இருக்குது. ஸோ இவ்வளோ தான் நாங்கள் எப்போவுமே காரில் எடுத்துகிட்டு போகிற ஐட்டம்ஸ். இது இல்லாமல் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஐட்டம் இருக்குது, எங்களோட பெரிய கொடை. இங்கே பாருங்கள், ரொம்ப பெருசாக இருக்கும். எங்களை 2 பேரையும் அக்காமடேட் பண்ணுறதுக்கு தான் இவ்வளோ பெரிய கொடை. இது இல்லை, எல்லா ஐட்டம்ஸும் வந்து எங்களோட காரில் தான் இருக்கும் எப்போவுமே. இப்படி தான் கொஞ்சம் கிளம்ஸியாக தான் நாங்கள் காரில் வைப்போம் எல்லாமே. அது வந்து எங்களோட ஃபுட் பேக், தண்ணி இருக்குது, என்னோடய ஜாக்கெட். அப்புறம் இது வந்து எல்லாமே கேமராவோட ஆக்சசரிஸ் தான். நம்ம கேமரா, லென்ஸு, பேக் பேக். இங்கே என்னோடய ஜாக்கெட் இருக்குது. இது வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ். அப்புறம் அது எல்லாமே வந்து ட்ரான், கோப்ரோ எல்லாம் இருக்குது இந்த பேக்கில். ஸோ இப்படி தான் நாங்கள் வைப்போம். அப்போது இன்றைக்கி எங்கள் வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஸ்நாக் ஐட்டம்ஸோடலாம் ரெசிபி வேணும்னா கேளுங்க, நான் அதுக்கு தனியாக ஒரு வீடியோ பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி நாங்கள் காரில் என்னென்ன வச்சுருக்கோம், நாங்கள் என்னென்ன ஃபுட் ஐட்டம்ஸ் எடுத்துகிட்டு போகிறோம், எங்களோட கேமரா பேக்கில் என்னென்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இல்லையா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அப்போது எங்களோட வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பக்கத்தில் ஒரு சின்ன பெல் ஐக்கன் இருக்கும், அதுவும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு பார்க்க முடியும். அப்புறம் எங்களோட வீடியோ லைக் பண்ணுறதுக்கும் ஷேர் பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க. ஸோ இன்னொரு சூப்பர் வீடியோ வர வரைக்கும் பாய்.